Hi hello everyone, welcome to my channel. நம்ம இப்போ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வாட்ஸ்அப்ல வந்து பாத்தீங்கன்னா சூப்பரான ரெண்டு அப்டேட் வந்திருக்கு. அது என்னென்ன அப்டேட் சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது போல இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய புதிய அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வந்து சேரும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய வாட்ஸ்அப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க வந்து உங்களுடைய வாட்ஸ்அப் ஓப்பன் பண்றதுக்கு முன்னாடி உங்களுடைய வாட்ஸ்அப்பை நீங்க போயிட்டு பிளே ஸ்டோர்ல அப்டேட் வந்து பண்ணுங்க. நீங்க வந்து உங்களுடைய வாட்ஸ்அப்பை பிளே ஸ்டோர்ல போயிட்டு அப்டேட் பண்ணாதான் இப்போ வாட்ஸ்அப்ல வந்திருக்கக்கூடிய புதிய அப்டேட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வந்திருக்கும். அதனால மறக்காம நீங்க வந்து அப்டேட் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து என்னுடைய வாட்ஸ்அப் வந்து அப்டேட் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து என்னுடைய வாட்ஸ்அப் வந்து ஓப்பன் வந்து நான் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வாட்ஸ்அப் வந்து ஓப்பன் பண்றேன். இப்போ வாட்ஸ்அப் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ வந்து வாட்ஸ்அப்போட சாட் பேஜ்ல வந்து இருக்கு. இப்போ வந்து பாருங்க ஃபர்ஸ்ட் அப்டேட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இப்போ நம்ம வந்து நம்மளுடைய வாட்ஸ்அப் செட்டிங்ஸ்குள்ள போனோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடிலாம் நம்ம மேல டாப் ரைட் சைடுல 3 டாட் இருக்கு. இதை கிளிக் பண்ணிட்டு நம்ம செட்டிங்ஸை கிளிக் பண்ணி நம்ம செட்டிங்ஸ் பேஜுக்குள்ள இந்த பேஜுக்குள்ள வரலாம். நம்ம இப்போ வந்து பாருங்க நமக்கு லேட்டஸ்ட் அப்டேட்ல இப்போ மேல டாப்ல வந்து பாருங்க நமக்கு ப்ரொஃபைல் பிக்சர் வந்து கொடுத்துருக்காங்க, ப்ரொஃபைல் ஐகான் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ப்ரொஃபைல் ஐகான் நம்ம கிளிக் பண்ணி டைரக்டா செட்டிங்ஸ் பேஜுக்குள்ள போயிடலாம். இதை வந்து கிளிக் பண்ற பாருங்க, இது வந்து நமக்கு புதுசா வந்திருக்கக்கூடிய அப்டேட். ஓகே, இது வந்து நான் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது வந்து பாருங்க இப்போ டைரக்டா நமக்கு செட்டிங்ஸ் பேஜுக்குள்ள வந்து வந்துருச்சு. நம்ம இதுக்கப்புறம் நம்ம இந்த பேஜ்ல இருந்து நம்ம செட்டிங்ஸ் வந்து மேனேஜ் வந்து பண்ணிக்கலாம். இது வந்து நமக்கு நியூவா வந்திருக்கக்கூடிய அப்டேட். ஓகே, இப்போ நம்ம அடுத்ததா ரெண்டாவது அப்டேட் வந்து பார்க்கலாம். நமக்கு ரெண்டாவது அப்டேட் எங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரெண்டாவது அப்டேட் நம்மளுடைய வாட்ஸ்அப் செட்டிங்ஸ்ல தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து வாட்ஸ்அப் செட்டிங்ஸ்குள்ள போயிடலாம். ஓகே, இப்போ நான் வந்து செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிட்ட பிறகு இப்போ செட்டிங்ஸ்ல வந்து பாருங்க உங்களுடைய வாட்ஸ்அப் நேம் இருக்கும், அப்படி இல்லைன்னா உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும். அது மேல கிளிக் பண்ணுங்க. ப்ரொஃபைல் பிக்சர் பாருங்க, உங்களுடைய வாட்ஸ்அப் ப்ரொஃபைல் பிக்சர் அது மேல கிளிக் பண்ணுங்க. அது மேல கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ப்ரொஃபைல் பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடும். இப்போ வந்து பாருங்க இதுதான் நம்மளுடைய வாட்ஸ்அப்போட ப்ரொஃபைல் பேஜ். இப்போ இதுல வந்து அபவுட் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. அபவுட் வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். அபவுட்ல தான் நமக்கு வந்து இப்போ புதுசா அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. அபவுட் வந்து கிளிக் பண்றேன். அபவுட் கிளிக் பண்ணும்போது வந்து பாருங்க இப்போ வந்து அபவுட் அப்படின்ற இந்த பேஜ் இதுக்கு முன்னாடிலாம் வேற மாதிரி கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து பாருங்க இப்போ புதிய அப்டேட்ல இப்போ டீசெண்டா சூப்பராகவே வந்து பாத்தீங்கன்னா அபவுட் அப்படின்றத நமக்கு வந்து செட் பண்ணி கொடுத்துட்டாங்க. பாத்தீங்கன்னா தெரியும். இதுல வந்து கீழவே வந்து செலக்ட் அர்ஜென்ட் கால்ஸ் ஓன்லி, ஃப்ரீ டு சாட், ஸ்லோ டு ரெஸ்பாண்ட், இது போல வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா நீங்க வந்து ஸ்டேட்டஸா நீங்க வந்து செட் பண்ணிக்கலாம். இது வந்து அபவுட்ல செட் பண்ணிக்கலாம். இது வந்து உங்களுக்கு பிடிக்கல அப்படின்ற பட்சத்துல மேலவே வந்து பாருங்க உங்களுக்கு அபவுட்க்கு கீழே அர்ஜென்ட் கால்ஸ் ஓன்லின்னு சொல்லிட்டு இருக்கு. இதுல மேல டாப்ல கிளியர் சொல்லிட்டு இருக்கு. கிளியர் கிளிக் பண்ணி அப்படின்னா அது வந்து கிளியர் ஆயிடும். இதுல வந்து பாருங்க வாட்ஸ் ஆப்பனிங் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ இதுல வந்து உங்களுக்கான ஸ்டேட்டஸ் அன்னைக்கு உங்களுடைய சுச்சுவேஷன் எப்படி அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கான ஸ்டேட்டஸை நீங்க இதுல வந்து நீங்க டைப் பண்ணி உங்களுக்கான ஈமோஜ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து செட் பண்ணிக்கலாம். இப்போ உதாரணத்துக்காக நான் இது வந்து ஹாப்பி பர்த்டே சொல்லிட்டு நான் வந்து டைப் பண்றேன். ஓகே, இப்போ நான் வந்து ஹாப்பி பர்த்டே சொல்லிட்டு டைப் பண்றேன். இது போல நீங்க வந்து இந்த ஸ்டேட்டஸ்ல என்ன வேணா நீங்க டைப் பண்ணலாம். அதாவது நீங்க இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்ல நீங்க வந்து நோட் செட் பண்ணுவீங்களா, அதே போல தான் வந்து பாத்தீங்கன்னா இதுவும். இப்போ நீங்க வந்து உங்களுக்கான நோட் மாதிரி நீங்க உங்களுக்கான ஸ்டேட்டஸ் வந்து நீங்க டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு பிறகு பக்கத்துல வந்து பாருங்க ஈமோஜ் ஐக்கான் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து ஈமோஜ் இருக்கு பாருங்க, இதை வந்து கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணிட்டு பிறகு இப்போ வந்து உங்களுக்கு ஏற்ற ஈமோஜ் வந்து நீங்க செட் பண்ணிக்கலாம். இதுல வந்து நிறைய ஈமோஜஸ் வந்து இருக்கு. உங்களுக்கு பிடிச்சது வந்து நீங்க செட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பாருங்க ஹாப்பி பர்த்டே சொல்லிட்டு டைப் பண்ணிருக்கேன். இப்போ இதுக்கு வந்து பாருங்க கேக் வந்து நான் செட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பாருங்க இதுக்கு வந்து கேக் வந்து நம்ம செட் பண்ணிட்டோம் அப்படின்னா இது வந்து பொருந்திடும். இதுக்கேற்ற மாதிரி நீங்க செட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஹாப்பி பர்த்டே அப்படின்ற இந்த ஸ்டேட்டஸ் வந்து உங்களுடைய வாட்ஸ்அப் ப்ரொஃபைல்ல எது வரைக்கும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு டியூரேஷன் வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். அதாவது அது வந்து எப்போ முடியணும், எக்ஸ்பைரி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செட் பண்ணிக்கலாம். அதாவது வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்னா 24 ஹவர்ஸ்ல வந்து எக்ஸ்பைரி ஆகுதுல, அதே போலவே ஒரு டைம் வந்து செட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இதுல வந்து பாருங்க டியூரேஷன் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. டியூரேஷன் வந்து கிளிக் பண்றேன். டியூரேஷனை கிளிக் பண்ணும்போது இதுல வந்து பாருங்க ஸ்டேட்டஸ் டைமர் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ ஸ்டேட்டஸ் டைமர்லேயே நிறைய டைம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதுல வந்து பாருங்க 1 hours, 8 hours, 1 day, 2 day, 1 week கஸ்டம் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் இதுல கஸ்டம் சொல்லிட்டு லாஸ்டா இருக்கு பாருங்க, கஸ்டம் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்க கஸ்டமர் செலக்ட் பண்ணிட்டு இதுல சேவ் இருக்கு, சேவ் வந்து கிளிக் பண்ணுங்க. சேவ் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இது போல கேலண்டர் வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, இப்போ இதுல கஸ்டம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நீங்களா ஒரு டேட்டா நீங்க செலக்ட் பண்ணி அந்த டேட்ல ஒரு டைமை செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த டேட் வரைக்கும் அந்த ஸ்டேட்டஸ் வந்து இருக்கும். ஓகே, இப்போ உதாரணத்துக்காக நான் வந்து ஒரு டேட் வந்து செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணிட்ட பிறகு ஓகே வந்து கொடுக்குறேன். இப்போ ஓகே வந்து கொடுத்துறேன். ஓகே கொடுத்துற பிறகு நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு கடிகாரம் வந்து ஓப்பன் ஆகும், கிளாக் வந்து ஓப்பன் ஆகும். இதுல வந்து எந்த டைம் வரைக்கும் அந்த ஸ்டேட்டஸ் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் வந்து நீங்க செட் பண்ணிட்டு ஓகே வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் இதுல வந்து பாருங்க டியூரேஷன் சொல்லிட்டு அன்டில் சொல்லிட்டு இதுல நீங்க செட் பண்ண டேட்டும் அந்த டைமும் வந்திருக்கும். அந்த டேட்ல அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த ஸ்டேட்டஸ் வந்து எக்ஸ்பைரி ஆயிடும். அதுக்கப்புறம் நீங்க வேணும் அப்படின்னா நீங்க புதுசா வேற ஒரு ஸ்டேட்டஸை நீங்க வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இது போல ஓகே, இப்போ நம்ம வந்து இப்படிதான் அபவுட் வந்து நம்ம செட் பண்ணணும். உங்களுக்கு ஏற்ற மாதிரி அபவுட் வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நீங்க செட் பண்ணி முடிச்சிட்ட பிறகு கீழே பாட்டம்ல ஓகே வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து ஓகே கிளிக் பண்றேன். ஓகே கிளிக் பண்ணும்போது வந்து பாருங்க இது வந்து அபவுட்ல ஹாப்பி பர்த்டே சொல்லிட்டு எனக்கு வந்து செட் ஆயிடுச்சு. இப்போ நான் பேக் வந்துடுறேன். இப்போ பேக் வந்துட்ட பிறகு இப்போ செட்டிங்ஸ்ல ஹாப்பி பர்த்டே சொல்லிட்டு இதெல்லாம் ஷோ ஆகும் அபவுட்ல. இப்போ உங்களுடைய வாட்ஸ்அப்பை உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரா வியூ பண்ணி பாக்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பர்த்டே சொல்லிட்டு அவங்க வந்து நினைச்சுப்பாங்க. இது போல உங்களுடைய ஸ்டேட்டஸ் என்னமோ நீங்க செட் பண்ணிக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அபவுட்ல புதுசா வந்திருக்கக்கூடிய அப்டேட். இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லைன்னு சொல்லிட்டு மறக்காம எனக்கு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா அந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.